காலையிலிருந்து வீதியில் நின்னா நாடு விளங்குமாடா விளங்குமாடா. இந்த நாடு உலகத்துல கேவலப்படுத்தி சிரிப்பான் உலக நாடுகளை பார்த்தா. யாரு ஆசிரியர்கள் இது எதுக்கு ஒன்னே தனியார் பல்கலைக்கழகமா மாற்ற வேண்டிய தேவை என்ன வருது? என்ன வருது? தியாகராஜ கல்லூரி எனக்கு தெரிஞ்ச எங்க ஐயா பேச்சுமுத்து தான் அப்ப தமிழ் துறை தலைவர். அவரெல்லாம் மாணவர்களை திரட்டி போராடி தான் நிறுத்தினேன்னு எங்க ஐயா பேச்சுமுத்து சொன்னாங்க. இருக்கா கூப்பிட்டு இருந்தா கூட போராட்டத்துக்கு வந்துருப்பாப்ல. 2008 அன்னைக்கு என்ன கோரிக்கையை முன்வைத்து ஆசிரியர் பெருமக்கள் போராடி அந்த சட்ட வரைவை நிறைவேற்றாமல் தடுத்தார்களோ அதே கோரிக்கை தான் அப்படி இருக்கு. அப்புறம் எதுக்கு திருப்பி கொண்டார? எது கொண்டார? அன்னைக்கு முன்வைத்த அதே நோக்கம், அதே கோரிக்கை, அதுல எந்த மாற்றம் இல்லையே. அப்ப 2008 கொண்டு வந்ததை போராடி தடுத்தார்கள். அதுக்கு தெரியுது. ஏன் அதை திரும்ப பெற்றீர்கள்? கோரிக்கை நியாயமானது. அப்புறம் எதுக்கு திருப்பி 2025 அக்டோபர் 17 திருப்பியா வருது அந்த மறைவு? அந்த சட்டை வரைவு எதுக்கு வருது? எதுக்கு வருது? அப்ப எப்படி இருக்கு? அறிவார்ந்த அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை என்றால் அப்பாவி அடுத்தட்டு மக்கள் மீது எவ்வளவு பிரச்சனைகள் திணிக்கப்படும் என்பதை எல்லாரும் பேராசிரியர் பெருமக்கள் சிந்திச்சு பார்க்க. ஏற்கனவே நீட்டுன்னு ஒன்ன கொண்டாந்து முடிச்சிட்டாங்கல்ல. பல லட்சக்கணக்கான மாணவர்களின் மருத்துவ கனவுக்கு தீ வச்சு கொளுத்திட்ட, சாம்பலாக்கிட்ட. நான் எத்தனை தடவை கேட்கிறேன், எவரிடத்தில் இந்த நாட்டில் பதில் உண்டு? உங்களிடத்தில் இருக்கா? யார்கிட்ட இருக்கு? இந்த நீட்டு தான் எல்லாத்துக்குன்னா இந்த +1 +2 தூக்கிட்டு நேரடியா நீட் சிலபஸ்க்கு போயிட வேண்டியதானே. எதுக்கு? ஏதாவது பதில் வச்சிருக்கியா? நீ எல்லாத்துக்கும் ஒரே நிவாரணம் ஆதார். இப்ப இந்த சிறப்பு சீர்திருத்தத்துல ஆதார் இன்வாலிட்ன்ற. டேய் உனக்கு என்ன பைத்தியமாடா நீங்க? உங்களுக்கு என்னடா பிரச்சனை? பைத்தியமா? பைத்தியக்காரன் கூட ஒரு தடவை சொன்னதை திருப்பி திருப்பி அதே தாண்டா சொல்லிட்டு இருப்பான். முத்துன பைத்தியம் பிரச்சனை இல்ல, அது தலையே சொரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அறப்பைத்தியங்களால தான் அடுத்தவன் தலையை போய் சொறி. இது பூரா அறமெண்டல். நீங்க ரொம்ப பைத்தியம் முத்துச்சுன்னா அதுவா இருந்துட்டு அதுவா பேசிருக்கோம். அறப்பைத்தியம் தான் கடிச்சு வைக்கும், கல்லெடுத்து தெரியும். வெரி